நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? ரமலான் நோன்பு இருக்கக்கூடிய மாதத்தில், அதுவும் கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 18ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. காலை நோன்பு இருந்து அவர் தொழுகைக்கு சென்று வந்த ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் அவர் வீட்டுக்கு திரும்பும் போது மர்ம நபர்களை வெட்டி கொலை செய்யப்பட்டார் என முதற்கட்டமாக தகவல் பரவியது. ஆனால் இதன் பின்னர் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தான் தெரிய வந்தது, வக்போர்டு இடம் பிரச்சனையில் இவருக்கும் ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கும், கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனுக்கும் எதிராளியான அந்த இடத்தின் பெயரில் உள்ள நூறுநிசா என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு. தொடர்ச்சியாக நடந்த தகராறு முற்றவே இது கொலையில் முடிந்திருக்கிறது என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நூறுநிசா அந்த கொலை சம்பந்தப்பட்ட, அதாவது ஜாகிர் ஹுசேனை கொலை செய்த நபர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்தார்கள். ஆனால் இந்த கொலைக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய நூறுநிசாவை கைது செய்தல் என்பது இன்று வரை நீடித்தது. நேற்று வரை விமர்சனத்துக்குள்ளான நிலையில் தான் இன்று நூறுநிசா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் காவல்துறை தரப்பு சொல்லப்படும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய, அதாவது மாநகர பகுதியின் மைய பகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் நூறுநிசா கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. எனவே இங்குதான் கைது செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் இடத்தில் கைது செய்யப்பட்டார் என்பது குறித்த முழு தகவல்கள் அவர் கொடுக்கவில்லை. இருப்பினும் இந்த விஷயத்தில் இத்தனை நாட்களாக விமர்சனமாக காவல்துறை மீது வைக்கப்பட்டிருந்த விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கிறது. இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையின் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த நூறுநிசா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இவரை தேடுவதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கேரளா வரை தேடி வந்ததாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தற்போது உள்ளூரிலேயே மாநகர பகுதியிலேயே அவர் பதுங்கியிருந்தது கண்டறியப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாது இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட 4 நபர்களும் தற்பொழுது, அதாவது இதுக்கு முன்பு, அதாவது இந்த நூறுநிசாவின் கணவரான தௌஃபிக், முகமது தௌஃபிக் அவர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய முகமது தௌஃபிக் உட்பட 4 பேர் குற்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.